அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள பவழமலை முருகன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கடையேழு வள்ளல்களில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஆட்சி செய்த பகுதி என்ற பெருமையை கொண்டதுதான் இந்த பவழமலை. மலை அடிவாரத்தில் முத்து விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. குன்றின் மீது அமைந்துள்ள முருகக்கோவிலை அடைவதற்கு சுமார் 60 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். சாலை வழியாகவும் கோவிலை அடையலாம். கோவிலை அடைந்ததும் முதலில் 2 நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது. ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் விநாயகர் சன்னதி உள்ளது. தீபத்தூண், பலிபீடம், மயில் வாகனம் ஆகியவையும் காட்சி தருகின்றன. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலில் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முருகன் என்றால் அழகன் என்பதற்கேற்ப முத்துக்குமார சுவாமியின் அழகு முகம் காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். இவர் இங்கு பிரம்மச்சாரியாக எழுந்தருளியுள்ளார். முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக வாயு மூலையில் வள்ளி தெய்வ யானை தவம் இருக்கின்றனர். அதாவது திருமணத்துக்கு முந்தைய வள்ளி தெய்வ யானையை இங்கு தரிசிக்கலாம். பிரகாரத்தில் கைலாசநாதர், பெரியநாயகி அம்பாள் சன்னதி உள்ளன. செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. கைலாசநாதரை தொடர்ந்து வணங்கி வந்தால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் திரிசத அர்ச்சனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். திரி என்றால் 3 என்றும் சதம் என்றால் 100 என்றும் பொருள்படும். அதாவது திரிசதம் என்பது 300 ஆகும். சூரசம்ஹாரம், வள்ளி தெய்வ யானை திருக்கல்யாணம், தந்தைக்கு உபதேசம், தேவர் குலம் காத்தல், பிரம்மசாஸ்திரம், பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்தல் ஆகிய 6 காரணங்களுக்காக முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் ஏற்பட்டதாகவும் கூறுவர். அதிலிருந்துதான் சரவணபவ என்ற சடாட்சர 6 எழுத்து மந்திரம் உருவானது. ஒரு முகத்திற்கு 50 அர்ச்சனை வீதம் 6 முகங்களுக்கு 300 அர்ச்சனை செய்யப்படுகிறது. இதையே திரிசத அர்ச்சனை என்கிறோம். திருமணத்தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழில் வளர்ச்சி அடையவும், எதிரிகள் பயம் அகலவும், அரசியலில் வெற்றி பெறவும், கேடு மற்றும் இடையூறுகள் நீங்கவும் இந்த திரிசத அர்ச்சனை செய்யப்படுகிறது. இக்கோவிலில் கார்த்திகை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பவளத்தின் நிறம் சிவப்பு. அந்த சிவப்பு நிறத்துக்கு அதிபதியாக விளங்குபவர் செவ்வாய் பகவான். செவ்வாயின் அதிதேவதை முருகப்பெருமான். எனவே பவழமலையில் திரிசத அர்ச்சனை செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷமும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பவழமலை முருகனை படியேறி சென்று வழிபட்டால் துன்பங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமாக வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.